அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போன காணொளியில் குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது என்பதை நாம் வரலாறை தெரிந்து கொண்டோம். இந்த காணொளியில் குர்ஆன் எவ்வாறு துவக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு குர்ஆன் எவ்வாறு வழங்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். ஆனால் இன்று நம் கையில் ஒரு புஸ்தகமாக நாம் கையில் தவழ்ந்து வருகிறது. இந்த குர்ஆன் எவ்வாறு துவக்கப்பட்டது என்று தெரிந்து கொண்டால் மிக நன்றாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்படும் பொழுது தன்னோடு இருக்கக்கூடிய சஹாபாக்கள் அவர்கள் மனனம் செய்து கொள்வார்கள். எழுத்து அறிவு உள்ளவர்கள் எழுதி கொள்வார்கள். அன்றைய காலத்தில் படித்தவர்களை விட நினைவாற்றல் மிக்கவர்கள் அதிகம். கல்வி அறிவு இல்லாதவர்கள், ஆனால் நினைவாற்றல் மிக்கவர்கள். அதன் அடிப்படையில் மனனம் செய்து கொள்வார்கள், எழுதியும் கொள்வார்கள். எதிலெல்லாம் எழுதி கொள்வார்கள்? அன்றைய அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் யாவை என்பதை பார்க்கலாம். பேரித்தை மரத்தினுடைய பட்டை, அதேபோன்று அகலமான எலும்புகள், பதனிடப்பட்ட தோள்கள், இது போன்ற பொருட்களில் தான் அன்று எழுத பயன்படுத்தி கொள்வார்கள். அத்தகைய சாதனங்களில் குர்ஆனை பதிவு செய்து கொள்வார்கள். மனனம் செய்தவர்களும் மனனம் செய்து கொள்வார்கள். இவ்வாறாகத்தான் செய்திகள் அருளப்படும் பொழுது அதனை எழுதவும் செய்வார்கள், மனனம் செய்தும் கொள்வார்கள். அது மட்டுமல்லாமல் இதில் ஒரு சிறப்பான ஒரு ஏற்பாடையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்தார்கள். அது என்ன ஏற்பாடு? முஸ்லீம்கள் தொழக்கூடிய 5 வேளை தொழுகையிலும் சில பகுதியாவது ஓத வேண்டும் என்ற ஒரு சிறப்பு ஏற்பாடு. அது எதற்காக என்று சொன்னால், ஓதக்கூடியவர்கள், மனனம் செய்யக்கூடியவர்கள் மறந்து விடாமல் இருப்பதற்காகவும், அதை செவிசார்த்தில் கேட்கக்கூடியவர்கள் ஓத கற்றுக்கொள்வதற்கும் இலகுவாக இருக்கும் என்ற அடிப்படையிலும் அந்த ஒரு சிறப்பு ஏற்பாடை அல்லாஹ்வுடைய தூதர்கள் அவர்கள் செய்தார்கள். இந்த சிறப்பு ஏற்பாடு மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருந்தது அன்றைய கால மக்களுக்கு. அதை ஓதினார்கள், மனனம் செய்தார்கள். மனனம் செய்ததை அப்படியே நினைவில் வைத்து கொண்டார்கள். எப்படி? தெரியாத ஒரு மொழியிலேயா அதை மனனம் செய்தார்கள்? அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்பதை விளங்கியவர்களாக அந்த மக்கள் செயல்பட்டார்கள். ஒவ்வொரு தொழுகையிலும் இன்றும் நாம் தொழும்போது நாமும் ஓதுகிறோம், இமாம் ஓதுவதையும் கேட்கிறோம். இன்றைக்கு நமக்கு அதில் என்ன பொருள் விளங்குகிறது? எத்தனையோ விஷயங்களை பற்றி அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கின்றான், அறிவுரை கூறுகின்றான், கட்டளை பிறப்பிக்கின்றான். அது நம் மொழியில் விளங்கி கொண்டால்தானே அதை நாம் சரியாக கற்று அதன்படி வாழ முடியும் என்பதை ஆழமாக நாம் உள்ளத்தில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணம் வரைக்கும் அந்த வகை செய்தி எவ்வாறாக நிறைவேற்றது? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மரணத்துக்கு பிறகாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலம். அந்த ஆட்சி காலத்தில் இது ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டில் நடைபெற்ற நிகழ்வாகும். அப்பொழுது யமாமா என்ற போர் நடக்குது. அந்த போருக்கு காரணம், அன்றைய சில நயவஞ்சகர்கள் தங்களையும் இறை தூதர் தான் என்று அறிமுகப்படுத்தி கொண்டு அவர்களுக்கென்று ஒரு கூட்டத்தையும் சேர்த்து கொண்டு முஸ்லீம் மக்களுக்கு பல இன்னல்களையும் இடையூறுகளையும் செய்து வந்தார்கள். அதன் அடிப்படையில் அந்த போர் உருவாக்கப்பட்டது. அந்த யமாமா போரில் மனனம் செய்த சஹாபாக்கள் 70 பேர்கிட்ட மரணம் அடைந்து விடுகிறார்கள். இந்த கவலை உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு வருகிறது. இங்கேயும் ஒரு கவலை தான் அவர்களை சிந்திக்க வைக்கிறது. அந்த கவலையின் காரணமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இது மாதிரி சொல்கிறார்கள், இப்படி அதிக பேர் மனனம் செய்தவர்கள் மரணம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். இப்படியே போனால் இது நன்றாக இருக்காது. இதை ஒரு எழுத்து வடிவமாக ஆக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆரம்பத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இதை ஏற்க மறுக்கிறார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய கருத்தை மிக அழகாக முறையில் சொன்னதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆம், இந்த பணியை செய்வதற்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்று இருவருமாக சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அவர்தான் ஸைத் பின் சாபித் அவர்கள். இவர் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரோடு வகை செய்தி அருளப்படும் போது அதிகமாக வகை செய்தியை எழுதியவர். அது மட்டும் இல்லாமல் இளைஞராகவும்
நினைவாற்றல் மிக்கவராகவும் துடிப்பு மிக்கவராகவும் செயல்படுகிறார்கள். அதன் அடிப்படையில் அவர்களை தேர்வு செய்து அவர்களிடத்தில் இந்த பணி ஒப்படைக்கப்படுகிறது. இந்த பணியை சயீத் பின் சாபித் அவர்களும் மிக சிறப்பாக செய்து முடிக்கிறார்கள். இவ்வாறாக தொகுக்கப்பட்டது தான் இந்த திருக்குரான் இன்று நம் கையில் இருக்கக்கூடியது. இவ்வாறாக தொகுக்கப்பட்ட குரான் அபூபக்கர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய பாதுகாப்பில் வைக்கப்படுகிறது. அடுத்ததாக உமர் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய பாதுகாப்பில் பாதுகாக்கப்படுகிறது. அடுத்ததாக உமர் அவருடைய மகளும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்களில் ஒருவரான அப்ஸா அவர்களிடத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மூன்றாவதாக ஆட்சியாளராக வரக்கூடிய உஸ்மான் அவர்கள் பார்க்கிறார்கள், இப்படியே ஒரு இடத்தில் இருந்தால் இந்த செய்தி மக்களுக்கு போய் சென்று சேராது என்று கவலைப்படுகிறார்கள். அந்த கவலையின் காரணமாக அப்ஸா அவர்களிடத்தில் இருந்த பிரதியை எடுத்து அதிலிருந்து பல மூலத்தை வாங்கி அதில் பல பிரதிகள் எடுத்து தங்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கும் கவர்னர்களுக்கு அனுப்பி இதுதான் முழு குரான் என்று மக்களுக்கு பிரச்சாரம் செய்யவும், அவரவர் இடத்தில் அங்கொன்று இங்கொன்றுமாக இருக்கக்கூடிய 1-2 வசனங்களை தான் அன்று ஆரம்ப காலத்தில் முழு குரான் என்று அந்த சகாபாக்கள் நம்பி வந்தார்கள். காரணம், வகை செய்தி அருளப்படும் போது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்கள் அந்த செய்தியை எழுதி கொள்வார்கள். அவர்கள் அதுக்கப்புறமாக தொழில் ரீதியாகவும் மார்க்க பிரச்சாரத்துக்காகவும் சென்று விடுவார்கள். அதன் காரணமாக முழு குரானையும் ஒருவர் பதிவு செய்திருக்க மாட்டார்கள். அதன் அடிப்படையில் இந்த கட்டளை பிறப்பிக்கிறார்கள். அவ்வாறாக இந்த முழுமை பெற்ற குரானை தங்களுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய கவர்னர்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அது நடைமுறைக்கு வருகிறது. ஆகவே இவ்வாறு தான் குரான் தொகுக்கப்பட்ட வரலாறை நாம் தெரிந்து கொண்டோம். இன்னும் பல செய்திகள் இதனுள் புதைந்து இருக்கிறது. ஆகவே இதை சிந்தித்து செயல்படக்கூடிய மக்களாக கேட்ட உங்களையும் சொன்ன எனக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஏனையவர்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள், பயனுள்ளதாக இருக்கும். இதில் ஏதாவது பிழை இருக்குமே ஆனால் அல்லாஹ்வுக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.